அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா. இது சப்பாத்தி, நான், புல்காவுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நான் எப்படி வித்தியாசமான முறையில் செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 200 கிராம் பன்னீரை வந்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி பீஸாக வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். 3 தக்காளியை வந்து வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் நீக்கி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 10 முந்திரி பருப்பும் 1/4 ஸ்பூன் வந்து கசகசாவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கசகசா சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அந்த க்ரீமி டேஸ்ட்டு வந்து வரும். ஒரு வானலில் 1/2 ஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டுட்டு வெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயம் வந்து இது மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதை வந்து சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு அது கூட தக்காளி, ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கசகசா அது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு வானலில் 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன். நான் வெண்ணெய் போட்டு வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு, 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிது அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இது கூட சேர்த்துட்டு அந்த மிக்சியில் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டும். மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் பீஸ்களை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா பன்னீர் வந்து ஹார்டாக ஆகிடும். 1 ஸ்பூன் வந்து நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடைசியாக கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்து நம்ம 2 கையிலையும் இப்படி வச்சு நம்ம தேய்ச்சி நசுக்கி இது மாதிரி தூவி விட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக வந்து எப்பயுமே கிரேவிக்கு வந்து கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கரம் மசாலா தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை வந்து இதில் தூவிக்கலாம். சூப்பராக இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மெத்தடில் செஞ்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வரும். இங்கே பாருங்கள் நம்மளுடைய பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா கலராக வந்திருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனையா அடுப்பு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.